إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபுரி முஃமினீன்களே, இன்று நிறைவாக ஓதப்பட்ட சூரத்துல் முனாஃபிகூன். அல்லாஹு தஆலா முனாஃபிகீன்களை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். முனாஃபிக் என்று சொன்னால், நிஃபாக் என்று சொன்னால் இருமுகம் கொண்டதுதான் நிஃபாக். இருமுகம் கொண்டவர்கள், இங்கு ஒரு முகம் அங்கு ஒரு முகம், அல்லது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள். இவர்கள் விஷயத்தில் ஏராளமான ஆயத்துகளின் வழியாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே எச்சரிக்கிறான். நயவஞ்சகர்கள் உருவாகுவது எப்பொழுது என்று சொன்னால், ஒரு வளர்ச்சியினுடைய நேரத்தில் தான் நயவஞ்சகர்கள் உருவாகுவார்கள். கஷ்டப்படுற நேரத்துல நயவஞ்சகர்கள் உருவாக மாட்டாங்க. மக்கமா நகரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நயவஞ்சகர்களுடைய நிலைப்பாடு என்பது அப்படி இல்லை. ஆனால் மதீனா வந்த பிறகு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ச்சி, இஸ்லாமிய கேந்திரத்தினுடைய தலைமையகம், இதுபோலுள்ள ஒரு நிலைகளை பார்த்துத்தான் நயவஞ்சகர்களுடைய வளர்ச்சி, இருமுகம் கொண்டவர்களுடைய ஒரு நிலைப்பாடு என்பது வந்தது என்பதை பார்க்கிறோம். அதனுடைய பொறாமை தாங்க இயலாமல் ஏற்பட்டது நயவஞ்சகத்தனம். பெருமக்களே, சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், குர்ஆன் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட 340 வசனங்கள் அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை பற்றி எச்சரிக்கிறான். 340 ஆயத்துகள், கொஞ்ச நஞ்சம் அல்ல. 340 ஆயத்துகளின் வழியாக முனாஃபிகீன்களை குறித்து நேரடியாக அல்லாஹ் சொல்கிறான். இனிமேல் மறைமுகமாக வித்தியாசமா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் வேறு. நேரடியாக 340 ஆயத்துகள். குர்ஆன்லயே பெரிய சூரா என்ன சொல்றாங்க? சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவினுடைய தொடக்கத்தில் அல்லாஹ் தஆலா மூமின்களை குறித்து 2 வசனங்களை சொல்கிறான். காபிர்களை பற்றி அல்லாஹ் 2 வசனங்கள் சொல்கிறான். அடுத்து முனாஃபிகீன்களை பற்றி 13 வசனங்கள் சொல்கிறான். முனாஃபிகீன்களை குறித்து எச்சரிக்கையா நடந்து கொள்ள வேண்டிய நிலை குறித்து 13 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாமா இப்னுல் கய்யிமுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், காதல் குர்ஆன் யகூன குல்லுஹு ஃபீ ஷஅனிஹிம். எனக்கு பார்க்க குர்ஆன் பூரா அந்த முனாஃபிக்களை பற்றி எச்சரிக்கை செய்த மாதிரி தான் இருக்குதுங்கிறான். குர்ஆன் பூரா இந்த முனாஃபிக்களை பற்றி உண்டான எச்சரிக்கை செய்ததை போல் நான் உணர்கிறேன் என்று அல்லாமா இப்னுல் கய்யிமுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். இன்று ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுமுல் அது ஹுமுல் அது ஃபஹதர்ஹும். அவர்கள் தான் விரோதிகள், அவர்கள் தான் விரோதிகள், அவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மற்ற எதிரிகள்லாம் குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம். ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலே, இந்த நயவஞ்சகத்தை தன்மையாக கொண்ட முனாஃபிகீன்களை பொறுத்தவரையிலே, அவங்க மற்ற எதிரிகள் மாதிரி இல்லை. நம்முடைய இருக்கிறாங்க, நம்ம வீட்டோடு இருக்கிறாங்க, நம்முடைய குடும்ப நிலைகளை தெரிந்திருக்கிறார்கள், நம்மோடு ஒன்றித்திருக்கிறார்கள், உறவு ஒன்று தலைமுறை தலைமுறை தாண்டி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய விஷயத்துல கடுமை அல்லாஹ் சொல்கிறார். தனி சூறாவில் முனாஃபிகீன்களை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய தனி சூறா இது. முனாஃபிகீன்களை பொறுத்தவரையில சாதகங்களை, நிஅமத்துகளை அனுபவிப்பார்கள். ஏதாவது சிரமம் வந்தா நழுவிடுவாங்க. சாதகங்களா இருந்துச்சு, நிஅமத்துகளை அனுபவிக்க வேண்டிய நிலைகளா இருந்துச்சுன்னா சேர்ந்து அனுபவிப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன சிரமமா இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி மெதுவா நழுவிடுறது. இது முனாஃபிகீன்களுடைய தன்மை என்று பெருமக்கள் எழுதுவார். இது தனிப்பட்ட நிலையிலே மாத்திரமல்ல, குடும்பத்திலேயும் அப்படித்தான் இருப்பாங்க, குடும்பத்திலேயும் அப்படித்தான் இருப்பாங்க, நண்பர்கள் விஷயத்திலும் அப்படித்தான் இருப்பார்கள், சமூகத்தினுடைய விஷயத்திலும் அப்படித்தான் இருப்பார்கள். சாதகமான நிலை வரும் பொழுது சேர்ந்து இருப்பார்கள். ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த நேரத்தில் அழகான போய் அப்படி உள்ள ஒரு நிலை என்று அல்லாஹ் தஆலா அது மாதிரி முகத்துக்கு நேரா சிரிக்கிறது, முகத்துக்கு பின்னாலவே நம்மளுக்கு கருவு இருக்கிறது. இந்த தன்மை முனாஃபிகின்கிற இடத்தில் இருக்கும் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு எச்சரிக்கை செய்து காண்பிக்கிறது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வராதா இவரை கவுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இவனை கவுக்கிறதுக்கு, ஆளை வீழ்த்துறதுக்கு. வெளியில அப்படி இல்லை, சிரிப்பு தான். ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வராதா
அதை வச்சு ஏதாவது ஒரு மூட்டி ஒரு காரியத்தை உண்டாக்கிடலாமே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதினுடைய மௌத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வின் அர்ஷ் குலுங்கியதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மரணம். சுமந்து செல்கிறார்கள், கனமே இல்லை, உள்ள எதுவும் ஜனாசா இருக்குதா இல்லையா அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு லேசா இருக்குது. முனாஃபிகீன்கள் கிளப்பி விட்டாங்க, ரொம்ப பாவம் செய்திருக்கிறார் இந்த மனுஷன், பாடும் பொழுது நிறைய பாவம் செய்துட்டாரு, அதனாலதான் இப்படி ரொம்ப லேசா இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது. அந்த செய்தி ஒரு மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கானத்து தஹ்மிலுல் மலாயிகா, அவருடைய ஜனாசாவை மலக்குமார்கள் சுமந்து செல்கிறார். எங்க அதுக்கு பிறகு கடினம் இருக்குன்னு கேட்டாங்க. கானத்து தஹ்மிலுல் மலாயிகா, மலக்குகள் சுமந்து செல்கிறார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். ஹுனைன் யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள்களை பங்கு வச்சாங்க இல்லையா, அந்த நேரத்துல ஒரு முனாஃபிக் சொன்னான், யஹ்தில் யா முஹம்மத், முஹம்மதே நீதமா நடங்கன்னு சொன்னான். மல்லம் யாதில் மல்லம் ஆதில், நான் நீதமா இல்லைன்னு யார்பா நீதம் செய்ய போறான்னு கேட்டாங்க சொன்னார். ஆனால் அதற்கு காலித் பின் வலீத் இருந்தாங்க, தாங்க முடியாது, நாயகமே அனுமதி கொடுங்கள் நாயகமே, இவனை விட்டு வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அனுமதி கொடுங்கள் நாயகமே என்று கேட்கிறார்கள். செய்தினா காலித் பின் வலீத் சொல்ல வேணான்ட்டாங்க, வேணான்ட்டாங்க. அவர் தொழுகிறார், நம்ம கூட சேர்ந்துட்டாங்க, அவர் தொழுகிறார். உலகத்துல இப்படி செய்தி பரத்திடுவாங்க, முனாஃபிக் முஹம்மது அவர்கள் தன்னுடைய தோழர்களையே கொன்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடுவார். அதனால வேண்டாம் சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அதனால உள்ளத்தை நாம பிளந்து பார்க்க முடியாது இல்லையா, அதனால அது வேண்டாம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு உபை தான் முனாஃபிக்குகளுக்கெல்லாம் தலைவன். அப்துல்லா இப்னு உபை அவன் என்ன செய்தான்னா, வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால ஒரு 3 கோரிக்கை வச்சுட்டு போயிட்டான் பகிரங்கமா. எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணி எடுத்து எனக்கு கஃன் அணிவிக்கணும், அது மாதிரி எனக்கா அவன் மன்னிப்பு தேடணும், இஸ்திக்பார் தேடணும், எனக்கு அவதான் தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கும் பெறப்பட்டாங்க. ஆனா இதை தாங்க முடியல, சஹாபாக்களால தாங்க முடியணும் இல்லையா. நயவஞ்சகருடைய நிலைகளை பற்றி எல்லாம் தெரியும், இவன் நயவஞ்சகர்களுக்கெல்லாம் தலைவன், வெளியில கோலத்துல நம்மளோட சேர்ந்து இருந்தானே, இவனுக்கு போய் எப்படி தொழு வைக்கிறது நாயகமே. உமர்லாம் ஜீரணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஆயத்து வந்துருச்சு, ஒரு அப்சல்லி அலா அஹதி மின்ஹும் மாதா அபதா, நாயகமே நீங்க உங்களுக்கு தொழு வைக்க கூடாது, நல்ல ஆயத்து இறங்கிது. அதுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கினாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரான இந்த நிலையை பார்த்து, இவ்வளவு கடுமையான எதிர்நிலையில் இருந்தும் கூட அவர்கள் எவ்வளவு தன்மையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து நிறைய முனாஃபிக்குகள் முஸ்லிம் ஆயிட்டாங்களாம். அதை பார்த்து நிறைய முனாஃபிக்குகள் முஸ்லிம் ஆனார்கள் என்று சொல்வார். அருமையானவர்களை, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியிலே பிளவு ஏற்படுத்துவதற்கு எத்தனை முயற்சிகள். பழைய காலத்துல அவங்களுடைய பகை இருந்துச்சு, ஆனா அதுக்கு பிறகு இங்கிருந்து வந்தவர்கள் இந்த ஊரோட சேர்ந்து ஒண்ணு ஆயிட்டாங்க. இப்ப அவர்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்கு ஹதீஸில் நிறைய செய்திகள் வருது. அவ்வளவு காரியம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா இவருடைய கெட்ட குணங்கள் என்ன அதை சொல்றான். அல்லாஹ் தஆலா அந்த குணங்களை விட்டு நம்மை பாதுகாத்தரலவே. முனாஃபிக்குகளை பற்றி இவ்வளவு எச்சரிக்கை செய்யக்கூடிய அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்னென்ன இருக்கும். முதலாவது ஃபீ குலூபிஹிம் மரதுன், அல்லாஹ் சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரதுன், இவங்க இதய நோய்க்காரர்கள், உள்ளத்துல நோய் இருக்கு அவனுக்கு. சுபுஹாத், எதுல எடுத்தாலும் சந்தேகம். அது மாதிரி ஷஹவாத், எதுலையும் ஆசை, இது அதுன்னு இல்லை, எதுலையும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஆசைகள். அது மாதிரி எதுலையுமே சுபுஹாத், சந்தேக எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இது சரியா இருக்குமா, இப்படி இருக்கணுமா, எதுலையுமே அவங்களுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுடைய உள்ளத்திலே வியாதிக்காரர்கள் இவர்கள், இதயத்தின் நோய்க்காரர்கள் என்று சொல்கிறான். அது மாதிரி பெருமைக்காரர்களா இருப்பார்கள். ஓதப்பட்ட முனாஃபிக்கின்ல வருகிறது, ஒரு ஐதஹும் யசுத்தூன வஹும் முஸ்தக்பிரூன், ஆகியவை பெருமை கொண்டு அலைவார்கள். அவங்களுடைய தலக்கணத்தை யாராலையும் தட்ட முடியாது, அப்படி பெருமை கொண்டு அலைவார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் பெருமையானவர்களே. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், சத்துல் இன்ஃபாக், செலவழிக்கவும் மாட்டாங்க, செலவழிக்கிறது விடவும் மாட்டாங்க, வேலையா இல்ல அப்படின்னு கொடுக்கிறவனையும் தடுத்து வைப்பாங்க, கொடுக்கிறவங்களையும் கூட தடுத்து வைப்பாங்க. லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹ், சுல்லாவோடு இருக்கிறாங்க, நீ ஒண்ணு செலவழிக்காதப்பா என்று செலவழிப்பவர்களையும் தடுப்பார்கள். சத்துல் இன்ஃபாக், இது முனாஃபிக்குடைய குணம். நல்ல காரியத்துக்கு செலவழிக்காது மாத்திரமல்ல,
செலவழிப்பவர்களையும் தடுப்பார்கள். அது மாதிரி கஸ்லான், எதிலையுமே சோம்பேறி. அல்லாஹ் சொல்கிறான், எதிலையுமே காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகையில் நின்னாலும் சரிதான், சோம்பல் தான். தொழுகையில் நின்னாலும் நாம யோசிக்கணும், அல்லாஹ் தஆலா இந்த பண்புகள், இந்த செயல்கள் ஏதாவது நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அதை விட்டு அல்லாஹ் நம்மளை தற்காத்தணும்னு நினைக்கணும். அதைத்தான் சஹாபாக்கள் பயந்தான். வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகையில் நின்றால் சோம்பேறித்தனமாக நிற்பார், அதுல ஈடுபாடோடு இருக்க மாட்டார். முதபுதபீன் பைனதாரி, எதிரையானாலும் ஈரடிப்பான நிலை இருக்கும் அவங்களுக்கு. எதிரையானாலும் ஈரடிப்பான நிலை. அது மாதிரி ரியா, எந்த காரியத்தை முகஸ்துதிக்கு தான் செய்வாங்க. உலகாதாய நோக்கம், அற்பமான ஒரு நிலைப்பாடு, மற்றவர்கள் பாராட்டு, இது மட்டும்தான் இருக்குமே தவிர அல்லாஹ்வுக்காக ஒரு காரியத்தை செய்யறது. அல்லாஹ்வுக்காக செய்யறதா இருந்தா ஆமன்னா பில்லாஹ், வாயில ஆமன்னா பில்லான்னு சொல்லிட்டு கல்புல எப்படி ஈமான் இல்லாம இருப்பான். அதனால இவர்களை பொறுத்தவரையில முகஸ்துதிக்குத்தான் இந்த காரியம் செய்வார். அதே மாதிரி யார பார்த்தாலும் கேலி பண்ணுவான், யார பார்த்தாலும் முஸ்தஹ்ஸிஊன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, யார பார்த்தாலும் கேலியா நடப்பாங்களாம். அல்லாஹ்வையும் கேலி பண்ணுவாங்களாம், அடியார்களையும் கேலி பண்ணுவாங்க. யாரையுமே கேலி பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது அவர்களிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, அதனாலதான் சஹாபாக்கள் பயந்தாங்க, இந்த குணங்கள் எதுவும் நம்மள்ட்ட இருந்துடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உதைஃபா ரலியல்லாஹு போய் கேட்டாங்க இல்லையா, சல்லாதுல ஒரு பட்டியல் தயாரிச்சு அதற்கு உதைஃபாட்ட கொடுத்திருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட கேள்விப்பட்டாங்க முனாஃபிக்குடைய பட்டியலை, இவங்க போய் கேட்டாங்க, என் பேர் அதுல இருக்குதான் கேட்டாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ், என் பேர் அதுல இருக்குதான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ் ரகசியமா தந்திருக்கிறாங்க, ஆனா இனிமே யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன் இல்லைன்ட்டாங்க. உங்க பேர் இல்ல, இனிமே யாரு வந்து கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு சின்ன வாக்குறுதி வாங்கினால அதையும் சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, அதனால இந்த முனாஃபிக்குகளுடைய அந்த குணங்கள் எதுவும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் பயந்தார்கள் சஹாபாக்கள். ஹஜ்ரத் இப்னு முலைக்கா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அதரக்து ஸலாத்தீன மின் ஸஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன். குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக், எல்லோருமே நயவஞ்சகத்தை பயந்தார். நம்மள்ட்ட ஏதாவது நயவஞ்சகம் வந்துடக்கூடாதே, நம்மள்ட்ட ஏதாவது இருமுகம் வந்துவிடக்கூடாதே என்றுதான் பயந்தார்கள் என்று ஸையதுனா இப்னு முலைக்கா ரலியல்லாஹு தஆலா சொல்றார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு, மூமின்களே ஈமான் கொள்ளுங்கள்னா சஹாபாக்கள் திடுக்கிட்டுட்டாங்க. சஹாபாக்கள் இந்த ஆயத்து வந்த உடனே பயந்துட்டாங்க. என்ன மூமின்களை ஈமான் கொள்ளுங்கன்னா, அப்படியானால் உங்களுடைய ஈமானை நாவினால் சொல்வது மாத்திரமல்ல, உள்ளத்தாலும் ஈமான் கொள்ளுங்கள், அதுதான் வெற்றி. அதனாலதான் அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கியாமத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா ஒரு ஹதீஸ், கியாமத்தினுடைய நாளையிலே முதலாக 3 பேர் அவருடைய முகம் குப்பரை இழுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படுவார். முகம் குப்பரை இழுத்துக் கொண்டு போய் நரகத்தில் போடப்படக்கூடிய 3 பேர். ஒரு ஆள் பெரிய தர்மகர்த்தா, இன்னொரு பெரிய ஆலிம்சா, மூணாவது பெரிய, அவரை பொறுத்தவரையிலே அவர் ஷஹீத். சாதாரண அமலா இதெல்லாம். அல்லாஹ் தஆலா தர்மகர்த்தா கூப்பிட்டு கேட்பான், எனக்கா என்னப்பா செய்த, உனக்கு இவ்வளவு வசதியை கொடுத்தனே, யா அல்லாஹ் உனக்காக அப்படி செய்தேன், இதை செய்தேன், இதை கொடுத்து அதை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, அது சரி எனக்காக சொல்லாது. அபூ ஹுரைரா இந்த ஹதீஸ அழுதுகிட்டே சொல்றான். சொல்றதுக்கு வாயெடுத்தாங்க, அவங்களால முடியல. ரெண்டாவது அழுதாங்க. அவர் 2வது சொல்ல வாயெடுக்கிறாங்க, முடியல. 3வது தன்னை அடக்கி கொண்டு சென்றார். ஏனென்றால் அவருடைய பயந்தார். ஒரு அமல் அது வெளிப்படையான அமலா இருந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னார், அது நஜவஞ்சகத்தனத்தினுடைய அடையாளமோ என்று பயந்து சொன்னார். அருமையானவர்கள், அதே மாதிரி ஆலிமை பார்த்து அல்லாஹ் கேட்பான், எனக்கா என்ன செய்தி, அப்படியே உன்னுடைய தீன உலகத்துல நான் சொன்னேன், உன்ன தீன உலகம் பூரா அவருடைய தீனை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னீங்க, எனக்காண்டியே சொன்னீங்க. உங்களுக்கு பேரு புகழ் மரியாதை அந்தஸ்து கூடணும், அல்லாஹ் தஆலா எல்லோரையும் பாதுகாத்து அருள வேண்டும், இதற்காக நீங்க சொன்னீங்கன்னு அல்லாஹ் சொல்லி நரகத்தில் எடுத்து கொண்டு போய் போடுவார்கள். 3வது ஷஹீத், எனக்கா ரப்பே உயிரே உனக்காக கொடு, எனக்காக சொல்லாதீங்க. அதனால நம்முடைய சொல்லும் செயலும் நேர்பாடாக ஆகியிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையிலே ஈமானுடைய உயர்ந்த தன்மை என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார். உண்மையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நயவஞ்சகர்களுடைய எல்லா இழி குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.